The solving by elimination method. Example 3.50. Given 4a plus 3b equal to 65 and a plus 2b equal to 35. Solve by elimination method. இப்போ 4a plus 3b equal to 65. இது first equation. Next a plus 2b equal to 35. இது வந்து second equation. இப்போ செகண்ட் டேர்ம் பியை வந்து நான் எலிமினேட் பண்ண போகிறேன். பி எலிமினேட் பண்ணோம்னா சேம் வேல்யூவாக வரணும். அப்போ சேம் வேல்யூவாக இருக்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது இது சேம் வேல்யூ கிடையாது. அதுக்காக என்ன செய்கிறோம், இந்த 3யை வந்து 2ஆல் மல்டி பண்ணால் 6 ஆயிரும். இந்த 2வை 3ஆல் மல்டி பண்ணால் 6ன்னு கிடைக்கும். அப்போது சேம் வேல்யூவாக மாறும். அடுத்தது இங்கே சைன் பார்க்குறோம். இங்கே ப்ளஸ்ஸு ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறனால அதை சேம் சைன் அப்படின்னு சொல்லலாம். சேம் சைனாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 2ஆல் மல்டி பண்ணுறோம், மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷனில் 3ஆல் மல்டி பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2ஆல் மல்டி பண்ணால் 8a ப்ளஸ்ஸு 6b ஈக்குவல் டு 130. செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டி பண்ணுறோம். அப்போது 3a ப்ளஸ்ஸு 6b ஈக்குவல் டு இங்கே 105 அப்படி கிடைக்குது. இப்போது மைனஸ் பண்ணுறதுனால செகண்ட் ஈக்குவேஷனுடைய சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இது ப்ளஸ்ஸாக இருக்கனால மைனஸ், இது ப்ளஸ்ஸுங்கனால மைனஸ், இது ப்ளஸ்ஸுங்கனால மைனஸ். இப்போது இந்த செகண்ட் டேர்ம் வந்து கேன்சல். 6b மைனஸ் 6b கேன்சல் ஆயிடுச்சு. 8a மைனஸ் 3a 5a ஈக்குவல் டு இதில் 130 மைனஸ் 105. அப்போது 25 வரும். அப்போது a ஈக்குவல் டு 25 டிவைட் பை த 5. அப்போ a ஈக்குவல் டு 5. அப்போ a ஈக்குவல் டு 5. The substitute in the first equation. First equation substitute பண்ணலாம். அப்போ first equation 4a plus 3b equal to 65. 4 into a plus 5 plus 3b equal to 65. 4 into 5 20. 20 plus 3b equal to 65. இந்த 20 ரைட்ஸில் கொண்டு வரோம். 20 ரைட் சைடில் கொண்டு வந்தோம்னா அது மைனஸ் 20 கிடைக்கும். அப்போது 3b ஈக்குவல் டு 45. அப்போ b ஈக்குவல் டு 45 டிவைட் பை த 3. அப்போது b ஈக்குவல் டு இந்த 3ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 15. அப்போ a வேல்யூ நமக்கு 5. the b வேல்யூ இஸ் த 15. The example 3.51. Solve for x and y. 8x minus 3y equal to 5xy. 6x minus 5y equal to minus 2xy. இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். the 8x minus 3y equal to 5xy. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கான்ஸ்டன்ட்டு தான் வரணும். ஆனால் இங்கே வேரியபிள் எக்ஸ்ஒய்ன்னு சேர்ந்து வருது. அதனால் ரெண்டு பக்கமும் எக்ஸ்ஒய்யால் டிவைட் பண்ணுவோம். அப்போது டிவைடட் பை எக்ஸு ஒய். அப்போது 8x டிவைடட் பை xy 3y divided by xy equal to 5xy divided by xy. அதேமாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் 6x minus 5y equal to minus 2xy. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும் தான் இங்கே வரணும் ரைட் சைடில். இங்கே வேரியபிளும் வருது. அதனால் டிவைடட் பை xy. அப்போது 6x divided by xy minus 5y divided by xy equal to minus 2xy divided by xy. இப்போ இந்த xy கேன்சல், இந்த x கேன்சல், y கேன்சல், y xy x கேன்சல். இந்த ரிமைனிங் வந்து 8 by y மைனஸ் 3 by x ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் 6 by y மைனஸ் 5 by x ஈக்குவல் டு த மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன செய்யலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இந்த இடத்துல போட போகிறோம். அப்போது டேக்கு 1 by xக்கு பதிலாக a அப்படின்னு போடலாம். 1 by yக்கு பதிலாக நம்ம b அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8b மைனஸு 3a ஈக்குவல் டு 5 வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இந்த சைடில் பார்க்கும்போது 6b மைனஸ் 5a ஈக்குவல் டு மைனஸ் 2 வரும். இது வந்து செகண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போது ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் எலிமினேஷன் மெத்தடில். இப்போது செகண்ட் டேர்ம் வந்து நான் கேன்சல் பண்ண போகிறேன். செகண்ட் டேர்ம்
அப்போ செகண்ட் டைம் ரெண்டு ஈக்குவேஷனில் செகண்ட் டைம் கம்பேர் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா -3a, இங்கே -5a, ரெண்டும் ஈக்குவல் வேல்யூவாக இருந்தால் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்போ இதை வந்து 5ஆல் மல்டி பண்ணால் 15aன்னு கிடைக்கும். இதை வந்து 3ஆல் மல்டி பண்ணால் 15aன்னு கிடைக்கும். ரெண்டாவது சைன் பார்க்குறோம், இங்கே மைனஸு, இங்கே மைனஸ். அப்போது சேம் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மல்டிப்ளை த 5. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மல்டிப்ளை த 5 மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை த 3 அப்படின்னு சொல்லி ஸ்டெப் எழுதுகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 5ஆல் நம்ம மல்டி பண்ணுறோம். அப்போ 40b மைனஸ்ஸு அப்போது 15a ஈக்குவல் டு 25. செகண்ட் ஈக்குவேஷனில் 3ஆல் மல்டி பண்ணால் 18b மைனஸ்ஸு 15a ஈக்குவல் டு -10. இப்போ மைனஸ் பண்ணும்போது இது சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இது மைனஸுங்கிறதுனால ப்ளஸ், இது மைனஸ்னால ப்ளஸ். இப்போ செகண்ட் டேர்ம் கேன்சல். இப்போ 40 - 18 அப்படின்னு போடும்போது நமக்கு இந்த இடத்துல 22, அப்போது 22bன்னு வரும் ஈக்குவல் டு இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா 35. அப்போ இந்த இடத்துல 35 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. அப்போ b ஈக்குவல் டு 35 டிவைட் பை த 22. இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அப்போது 3 இன்ட்டு -2ன்னு போடும்போது -6 தான் வரும் இந்த இடத்துல. இப்போ -6ன்னு நம்ம இந்த இடத்துல போடும்போது 3 2 சார், இப்போ -6ன்னு வருது. -6ன்னு வரும்போது இந்த இடத்துல +31 வரும், +31. அப்போ இந்த இடத்துல 31 டிவைடட் பை 22. அப்போ பியோட வேல்யூ 31 டிவைடட் பை 22 அப்படின்னு கிடைக்கிது. அப்போ பியோட வேல்யூ எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ b ஈக்குவல் டு 31 டிவைட் பை 22 த சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அப்போது 8b மைனஸு 3a ஈக்குவல் டு 5. அப்போது 8 இன்ட்டு பியோட வேல்யூ 31 டிவைட் பை 22 -3a ஈக்குவல் டு 5. அப்போ இது 8ஆல் இதை மல்டி பண்ணும்போது இது 8 24 டிவைட் பை 22 -3a ஈக்குவல் டு 5. அப்போ -3a ஈக்குவல் டு 5 மைனஸ் இதை ரைட்டில் கொண்டு வந்தால் -248 டிவைட் பை த 22 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது -3a ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டி பண்ணுறோம். இந்த கிராஸ் மல்டி பண்ணால் 110. இந்த 110 மைனஸ் 248 டிவைட் பை 22ன்னு எழுதலாம். -3a ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் வந்து 138 -138 டிவைடட் பை த 22 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் கேன்சல். அப்போது 3a ஈக்குவல் டு 138 டிவைட் பை 22. அப்போ a ஈக்குவல் டு 138 டிவைட் பை 22 இன்ட்டு 1/3. 3 ரைட் சைடில் கொண்டு தான் டிவைட் ஆகும். இது 3யும் 138 டிவைட் பண்ணுறோம். 4 3s are 12 வரும். அப்போ ரிமைண்டர் 1. அப்போ இந்த இடத்துல 18. அப்போ 6 3s are 18. அப்போ a ஈக்குவல் டு 46 டிவைட் பை த 22 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இதை வந்து 2ஆல் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். அப்போது 23 டிவைட் பை 11. அப்போது a வேல்யூ a ஈக்குவல் டு 23 டிவைட் பை 11, b ஈக்குவல் டு 31 டிவைட் பை 22 அப்படி கிடைக்கிது. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது a ஈக்குவல் டு ஏங்கிறது எதுக்கு எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தா 1/xக்கு தான் ஏன்னு எடுத்தோம். அதே மாதிரி பிங்கிறது எதுக்கு எடுத்துக்கோம் 1/yக்கு எடுத்துக்கோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போது 23 டிவைட் பை 11 ஈக்குவல் டு 1/x. இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இந்த இடத்துல 11 டிவைடட் பை 23 ஈக்குவல் டு x. அதே மாதிரி பியோட வேல்யூ 31 டிவைட் பை 22. அப்போது 1/y. ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 22 டிவைட் பை 31 ஈக்குவல் டு y. அப்போது எக்ஸோட வேல்யூ the x equal to 11 by 23 and y equal to 22 divided by 31. Exercise number 3.12. Solved by the method of elimination. The first equation 2x minus y equal to 3. Second equation 3x plus y equal to 7. இது first equation, இது second equation. இப்போது இந்த செகண்ட் டேர்ம் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். செகண்ட் டேர்ம் பார்த்தா ஈக்குவல் வேல்யூவாக இருக்குது. இதுவும் 1y, இதுவும் 1y.
அடுத்தது சைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணோம்னா இந்த ஒய்ங்கிறது எலிமினேட் ஆகிரும். அப்போது 1 + 2 அப்படின்னு போடலாம். அப்போது 2x - y = 3, 3x + y = 7. இதை நம்ம ஆட் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது 5x = 10. அப்போ x = 10/5. அப்போ x = 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு x = 2, the substitute in the first equation. அப்போது 2x - y = 3. இப்போ 2x பிளேஸில் 2ன்னு போடுறோம். 2 - y = 3. அப்போ 4 - y = 3. -y ஈக்குவல் இந்த 4 ரைட்டில் கொண்டு வந்தோம்னா -4ன்னு வரும். -y = -1. அப்போ y = 1. அப்போ x = 2, y is the 1. The second division, x - y = 5. 3x + 2y = 25. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இந்த செகண்ட் டேர்ம் மட்டும் கம்பேர் பண்ணுவோம். செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே 1y இருக்குது, இங்கே 2y இருக்குது. அப்போது ரெண்டும் ஈக்குவல் வேல்யூவாக கிடையாது. அப்போ என்ன செய்யலாம், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2ஆல் மல்டி பண்ணால் இங்கே 2y நேரும். அப்போ இங்கேயும் 2y இருக்குது. அப்போ சைன் பார்க்குறோம், இங்கே மைனஸு ப்ளஸ். அப்போ டிஃப்ரென்ஸ் சைன் இருந்தால் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மல்டிபை 2 ப்ளஸ்ஸு செகண்ட் ஈக்குவேஷன் போடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டி பண்ணால் 2x - 2y = 10. செகண்ட் ஈக்குவேஷன் 3x + 2y = 25. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த -2y + 2y கேன்சல். 2x + 3x 5x. 5x = இதில் 10 + 25 35 வரும். அப்போ x = the 35 / 5. அப்போ x = 7. அப்போ x = 7. The substitute in the first equation. First equation is x - y = 5. இப்போ x பிளேஸில் 7 - y = 5. அப்போ இது 7 ரைட்டில் கொண்டு வரோம். -y = 5 - 7. -y = -2. இந்த மைனஸ் கேன்சல். அப்போ ஒய்யோட வேல்யூ 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 2. The third division, x/10 plus y/5 = 14, x/8 plus y/6 = 15. இப்போ எல்சிஎம் எடுக்கிற இந்த இடத்துல இந்த எல்சிஎம் ஈக்குவல் இந்த இடத்துல 10 தான் வரும். அப்போது காமனாக 10 எடுத்துக்கலாம். அப்போது இந்த டினாமினேட்டர் எல்சிஎம் ஈக்குவலாக, அதனால் நியூமரேட்டர் அப்படியே போட்டாச்சு. ப்ளஸ் சைனுக்கு ப்ளஸ் சைன் போட்டாச்சு. 5 2ஆல் மல்டி பண்ணால் 10 வரும். இப்போ மேலே ஒய்யையும் 2ஆல் மல்டி பண்ணுறோம். அப்போ 2y = 14. இந்த 10க்கு கிராஸ் மல்டி பண்ணுவோம். அப்போ x + 2y = 140. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போது 8 and 6. அப்போது எல்சிஎம் 8க்கும் 6க்கும் எல்சிஎம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 24 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது காமனாக 24 எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் 8. அப்போ 8ஐ 3ஆல் மல்டி பண்ணால் இந்த எல்சிஎம் 24 கிடைக்கும். இப்போ மேலே எக்ஸையும் 3ஆல் மல்டி பண்ணுறோம். அப்போ 3x. இங்கே ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு 6 × 4 24. அப்போ மேலேயும் 4ஆல் மல்டி பண்ணால் 4y = 15. அப்போ இந்த 24 × 15 நம்ம மல்டி பண்ண போகிறோம். 3x + 4y = 24 × 15 அப்படின்னு போட்டோம்னா 316 கிடைக்கும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பார்க்குறோம். இங்கே 2yன்னு இருக்குது செகண்ட் டேர்மு, இங்கே 4yன்னு இருக்குது. இப்போ ரெண்டு ஈக்குவல் வேல்யூவாக இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 2ஆல் மல்டி பண்ணால் இங்கே 4y கிடைக்கும், இங்கேயும் 4y இருக்குது. அப்போ எலிமினேட் பண்ணுறது ஈஸி. இப்போ சைன் பார்க்குறோம். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ், சேம் சைன். ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் அது சேம் சைன், ரெண்டுமே மைனஸாக இருந்தால் சேம் சைன். இப்போ ரெண்டுமே ப்ளஸ்ன்னு இருக்குது, அப்போ சேம் சைன். இப்போ மைனஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மல்டிபை 2 மைனஸ் த செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ இந்த இடத்துல 2x + 4y = 2ஆல் மல்டி பண்ணால் 280. செகண்ட் ஈக்குவேஷன் 3x + 4y = 360. இப்போ மைனஸ் பண்ணுறோம், சைன் சேஞ்ச் ஆகும். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் சைன் சேஞ்ச் ஆகுது, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு. இப்போது 4y - 4y கேன்சல். இங்கே -x = இங்கே இன்னொரு பார்த்தீங்கன்னா -80. அப்போ மைனஸ் கேன்சல்.
அப்போ எக்ஸு ஈக்குவல் டு 80. அப்போ எக்ஸு ஈக்குவல் டு 80. எக்ஸு ஈக்குவல் டு 80. த சப்ஸ்டியூட் இன் நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் 140. எக்ஸோட வேல்யூ 80. அப்போது ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 140. அப்போது 2y ஈக்குவல் டு 140 மைனஸு 80. அப்போது 2y ஈக்குவல் டு 16 வரும். இப்போ y ஈக்குவல் டு 60/2. அப்போது y ஈக்குவல் டு 30. அப்போ இந்த இடத்துல y ஈக்குவல் டு 30 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 80, ஒய்யோட வேல்யூ 30. The fourth division 3 into 2x plus y equal to 7xy. அப்போ 3 into x plus 3y equal to 11xy அப்படி தந்திருக்காங்க. இப்போ 3ஆல் உள்ள மல்டி பண்ணால் 6x, இந்த 6xன்னு வரும், ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 7xy. அதேமாதிரி இதையும் 3ஆல் மல்டி பண்ணால் 3x ப்ளஸ் 9y ஈக்குவல் டு 11xy. இப்போது ரைட் சைடில் வெறும் நம்பர் தான் வரணும், அதாவது கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்பரை வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இந்த வேரியபிள் வரக்கூடாது. அப்போ வேரியபிள் இங்கே எக்ஸ்ஒய்னு வரதுனால எக்ஸ்ஒய்யால் டிவைட் பண்ணுவோம். அப்போது டிவைடட் பை எக்ஸு ஒய். அப்போது 6x டிவைடட் பை எக்ஸ்ஒய் ப்ளஸ் 3y டிவைடட் பை எக்ஸ்ஒய் ஈக்குவல் 7xy டிவைடட் பை எக்ஸ்ஒய். அதேமாதிரி இங்கேயும் டிவைடட் பை எக்ஸ்ஒய். அப்போது 3x டிவைடட் பை எக்ஸ்ஒய் 9y டிவைடட் பை எக்ஸ்ஒய் equal 11xy divided by xy. அப்போது xy cancel, y cancel, x cancel, xy y x cancel. அப்போது 6/y plus 3/x equal to 7. இங்கே பார்த்தீங்கன்னா 3/y plus 9/x equal to 11. இப்போ இந்த இடத்துல take 1/x equal to a அப்படின்னு எடுத்துக்கிறோம், 1/y equal to b அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா 6b. இப்போ 6b ப்ளஸ் 3a ஈக்குவல் டு 7 அப்படின்னு வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. மற்ற ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா 3b. அப்போ இந்த இடத்துல 3b நெக்ஸ்ட்டு 9a ப்ளஸ் 9a ஈக்குவல் டு 11. இது வந்து செகண்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இதில் செகண்ட் டேர்ம் வந்து எலிமினேட் பண்ண போகிறேன். இப்போ செகண்ட் டேர்ம் ரெண்டு ஈக்குவல் வேல்யூன்றதை எலிமினேட் ஆகும். அப்போது இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இப்போ ரெண்டு ஈக்குவல் வேல்யூவாக மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 3ஆல் மல்டி பண்ணால் 3 × 3 9 ஆயிரும். அதை சைன் பார்க்குறோம், இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ். அப்போ சேம் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 3ஆல் மல்டி பண்ணுறோம், மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மல்டி பை 3 மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டி பண்ணால் 18b ப்ளஸ் 9a ஈக்குவல் டு 21. இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு எழுதியாச்சு. இதை மைனஸ் பண்ணுறோம். இப்போ மைனஸ் பண்ணும்போது என்னாகும், செகண்ட் ஈக்குவேஷனுடைய சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இது ப்ளஸ்ஸாக இருக்கிறனாலும் மைனஸ், இது ப்ளஸ்ஸுங்கிறனாலும் மைனஸ், இது ப்ளஸ்ஸுங்கிறனாலும் மைனஸ். இப்போ 9a மைனஸ் 9a கேன்சல். அப்போ 18 மைனஸ் 3 இப்போது 15bன்னு வரும் ஈக்குவல் டு 21 மைனஸ் 11. அப்போ இந்த இடத்துல 10ன்னு வரும். b ஈக்குவல் டு 10/15. அப்போது இது 5ஆல் ரெடியூஸ் பண்ணும்போது 2/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ 2/3. அப்போ b ஈக்குவல் டு 2/3. த சப்ஸ்டியூட் இன் த செகண்ட் ஈக்குவேஷனில் போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், செகண்ட்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது 3b ப்ளஸ்ஸு 9a ஈக்குவல் டு 11. இதான் செகண்ட் ஈக்குவேஷன். இதில் b ப்ளஸில் 2/3ன்னு போட்டாச்சு, ப்ளஸ்ஸு 9a ஈக்குவல் டு 11. இந்த 3 கேன்சல். அப்போது 2 ப்ளஸ் 9a ஈக்குவல் டு 11. அப்போது 9a ஈக்குவல் டு 11 மைனஸ் 2 அப்படின்னு வரும். அப்போ 9a ஈக்குவல் டு 9. அப்போ a ஈக்குவல் டு 9/9. அப்போது a ஈக்குவல் டு 1. அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2/3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு பட்டு எக்ஸு ஈக்குவல் டு, அதாவது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/x ஈக்குவல் டு a அப்படின்னு எடுத்துக்கோம். அதேமாதிரி 1/y ஈக்குவல் டு b அப்படின்னு சொல்லி முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது இந்த இடத்துல 1/x ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1, 1ங்கிறத 1/1ன்னு எழுதலாம். அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ 1ன்னு கிடச்சிரும்.
நெக்ஸ்ட்டு அதேமாதிரி 1/y ஈக்குவல் டு பியோட வேல்யூ 2/3. இப்போ ரெசிப்ரோக்கில் எடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 3/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 3/2. சிக்ஸ்த் டிவிஷன் 13x ப்ளஸ் 11y ஈக்குவல் டு 70. 11x ப்ளஸ் 13y ஈக்குவல் டு 74. இப்போ செகண்ட் டேர்ம் ஒய்யை வந்து எலிமினேட் பண்ண போகிறேன். அப்போ ரெண்டு ஈக்குவல் வேல்யூ இருந்தால் தான் எலிமினேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 13 மல்டி பண்ணுறேன், செகண்ட் ஈக்குவேஷனால் 11 மல்டி பண்ணுறேன். இப்போ சைன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒய்யோடைய சைன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. அப்போ ப்ளஸில் இருந்துச்சுன்னா சேம் சைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிபை 13 மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிபை 11 அப்படின்னு போகிறோம், மைனஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 13 மல்டி பண்ணால் 169x ப்ளஸ்ஸு 143y ஈக்குவல் டு 910 கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷனை 11 மல்டி பண்ணால் 121x ப்ளஸ்ஸு 143y ஈக்குவல் டு 814 கிடைக்கும். மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகுது, மைனஸ் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷனுடைய சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே 48x, அப்போது ஒய் கேன்சல் ஈக்குவல் டு த 96. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு த 96 டிவைட் பை 48. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 த சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 13x ப்ளஸ் 11y ஈக்குவல் டு 70. அப்போ எக்ஸ் ப்ளஸில் 2 போடுறோம், ப்ளஸ் 11y ஈக்குவல் டு 70. அப்போது 26 ப்ளஸ் 11y ஈக்குவல் டு 70. அதில் 26 ரைட்டில் கொண்டு போயிடலாம். 11y ஈக்குவல் 70 மைனஸ் 26. அப்போது 11y ஈக்குவல் டு, அப்போ இந்த இடத்துல 44 வருது. அப்போ y ஈக்குவல் டு 44 டிவைட் பை 11. அப்போ y ஈக்குவல் டு 4. அப்போ x ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு 4. Second question, the monthly income of A and B are in the ratio 3:4 and their monthly expenditures are in the ratio 5:7. If each saves rupees 5,000 per month, find the monthly income of each. அப்போ ரேஷியோ of income of A and B equal to 3:4. therefore இன்கம் அப்படிங்கிறத நம்ம ரேஷியோ வந்து இன்கமாக மாற்றும்போது ஒரு வேரியபிளால் மல்டி பண்ணுவோம். அப்போது 3x, அப்போது 4x அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். அப்போ இன்கம் ஆஃப் ஏங்கிறது 3x, இன்கம் ஆஃப் தி பிங்கிறது நமக்கு 4x கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு 5:7. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு, இதை வந்து வேரியபிள் ஒய்யால் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 5y, 7y ஒரு வேரியபிளால் மல்டி பண்ணியாச்சு. அடுத்தது சேவிங்ஸ் ஈக்குவல் ரூபீஸ் 5,000 அப்படின்னு தந்திருக்காங்க. அப்போது சேவிங் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போது இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு சேவிங். அப்போ இன்கம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஏவுடைய இன்கம் வந்து 3x, ஏவுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 5y. அப்போது 3x மைனஸ் 5y ஈக்குவல் டு 5,000. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் பியுடைய இன்கம் வந்து 4x, அதை பியுடைய எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் 7y ஈக்குவல் டு 5,000. சேவிங்ஸ் இஸ் த 5,000. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுலேயும் செகண்ட் டேர்மை கம்பேர் பண்ணுறேன். செகண்ட் டேர்ம் வந்து இங்கே 5y, இங்கே 7yன்னு இருக்குது. அப்போது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. அப்போ இதை 7ஆல் மல்டி பண்ணால் 35 வரும், இதை 5ஆல் மல்டி பண்ணால் 35 கிடைக்கும். ரெண்டுமே இங்கே மைனஸ் வருது. அப்போ சேம் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிபை 7 மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிபை த 5. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 7ஆல் மல்டி பண்ணால் 21x
இதை 7ஆல் மல்டி பண்ணால் -35y. 7ஆல் இதை மல்டி பண்ணும்போது 7 5s are 35. அப்போது 35,000 அப்படின்னு கிடைக்குது. அது ரெண்டாவது செகண்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டி பண்ணுறோம். அப்போது 20x -35y. இப்போ 5ஆல் மல்டி பண்ணால் 25,000. அப்போ மைனஸ் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷனுடைய சைன் வந்து சேஞ்ச் ஆகும். செகண்ட் ஈக்குவேஷன் சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ -35y + 35y கேன்சல். அப்போது 21x - 20x போடும்போது ஒரு எக்ஸ் தான் வரும். x = 35,000 - 25,000 அப்படின்னு போடும்போது 10,000 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ x = 10,000. The substitute in first equation. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் the 3x - 5y = 5,000. இதில் எக்ஸ் பிளேஸில் 10,000 போடுறோம். அப்போ எக்ஸ் பிளேஸில் 10,000 - 5y = 5,000. நெக்ஸ்ட் இது மல்டி பண்ணால் the 30,000 - 5y = 5,000. அப்போ -5y = இந்த 30,000 ரைட்டில் கொண்டு வந்தோம்னா -30,000. அப்போது -25,000 வரும். -5y = -25,000. மைனஸ் கேன்சல். அப்போது y = 25,000 / 5 நமக்கு 5,000. அப்போ ஏவுடைய இன்கம் rupees 10,000. B income = rupees 5,000. The third sum, 5 years ago, a man was 7 times as old as his son, while 5 years hence, the man will be the 4 times as old as his son. Find their present ages. இப்போ present age of a man equal to x. அப்போ present age of son equal to நம்ம y அப்படின்னு எடுத்துக்கலாம். The 5 years ago, 5 years agoவில் மேன் ஏஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 times the son ஏஜ். செவன் டைம்ஸ் த சன் ஏஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ மேன் ஏஜ் 5 years ago அப்படிங்கிறதுனால மேன் ஏஜ் வந்து 5 years agoங்கும் போது -5 வரும். அப்போது 7 times the சன் ஏஜ். இப்போ சன்னுடைய ஏஜும் 5 yearsக்கு முன்னாடி அது 5 years குறையும். இப்போ y - 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை மல்டி பண்ணுறோம். x - 5 = 7ஆல் உள்ள மல்டி பண்ணோம்னா 7y - 35. அப்போது இந்த எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா x - 7y - 5 + 35 = 0. இப்போ சிம்பிளை பண்ணும்போது x - 7y + 30 = 0. இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்டு 5 years hence. 5 years henceனா 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். 5 years கழித்து மேனுடைய ஏஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 times the சன் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 yearsக்கு அப்புறம் போது நம்ம ப்ரெசன்ட் ஏஜ் கூட ஒரு 5 ஆட் பண்ணுவோம். இப்போ 4 × சன்னுடைய ப்ரெசன்ட் ஏஜ் ஒய்யே 5 years ஹென்ஸுங்கனால +4 அப்படின்னு போடுறோம். +5 அப்படின்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 4ஆல் உள்ள மல்டி பண்ணிக்கலாம். அப்போ x + 5 = 4y + 20. இந்த லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா x - 4y + 5 - 20 = 0. அப்போது x - 4y -15 = 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுலேயும் பார்க்குறோம். எக்ஸுங்கிறது சேம் வேல்யூ ஆகுது. இங்கே 1x இங்கே 1x. அப்போ சேம் வேல்யூ. இப்போ சைன் பார்த்தோம்னா இங்கே ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ் தான், சேம் சைன். அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் போடலாம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன்.
அப்போ எக்ஸு மைனஸ் 7y ப்ளஸ்ஸு 30 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸு மைனஸ் 4y மைனஸு 15 ஈக்குவல் டு 0. இப்போது ரெண்டும் நம்ம மைனஸ் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷனுடைய சைன் வந்து சேஞ்ச் ஆகும். செகண்ட் ஈக்குவேஷன் சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ எக்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. மைனஸ் 7y ப்ளஸ் 4y, அப்போ மைனஸு 3yன்னு வரும். ப்ளஸ் 30, இங்கேயும் ப்ளஸ் 15 தான் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு 45ன்னு வரும் ஈக்குவல் டு 0. மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸு 45. நெக்ஸ்ட்டு the y ஈக்குவல் டு மைனஸ் 45 டிவைடட் பை மைனஸ் 3. மைனஸ் மைனஸ் கேன்சல், அப்போ 15. அப்போ y ஈக்குவல் டு 15. இப்போ y ஈக்குவல் டு 15 இந்த சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எக்ஸு மைனஸ் 7y ப்ளஸ்ஸு 30 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸு மைனஸ் 7 இன்ட்டு 15 ப்ளஸ்ஸு 30 ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸு மைனஸ் 105, எக்ஸ் மைனஸு 105 ப்ளஸ்ஸு 30 ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸு மைனஸு 75 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 75. அப்போ எக்ஸோட வேல்யூ 75. அப்போ இந்த இடத்துல நம்ம மேன் ஏஜுங்கிறது எக்ஸு, அது நமக்கு 75. அதேமாதிரி சன் ஏஜுங்கிறது நம்மளுக்கு ஒய். அப்போ ஒய்யோட வேல்யூ 15. அப்போ மேன் ஏஜ் வந்து நமக்கு 75, சன் ஏஜ் 15.